நம்ம சேனலில் செலிப்ரிட்டிஸ் பற்றின ஸ்பெஷலான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படி தான் இப்போவும் அப்டேட்ஸோட வந்திருக்கு. அது என்னன்ட்டு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய கூலி படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. நிறைய பேர் பலதரப்பட்ட விமர்சனங்களை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ படம் எப்படி இருந்தாலுமே சூப்பர் ஸ்டார் அவர்களுக்காக படம் ஓடும். இதுல சந்தேகப்படுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்துல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நிறைய பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. இதுல குறிப்பா ஊபி அப்படின்னு சொல்லப்படுற உபேந்திரா. ஸோ இவரு ரொம்பவே டாப் லெவல்ல பல பேருடைய மனசுலும் நீங்காத இடம் பிடிச்சிருக்க ஒரு நடிகர். தமிழ்ல என்னதான் படங்கள் பண்ணல அப்படின்னா கூட கன்னட படத்து மூலியமா இவரு பல ரசிகர் பட்டாளமே வச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம என்னதான் இவர் ஒரு நடிகரா இங்க இருந்தாலும் இவர் அங்க ஒரு டைரக்டர் பிளஸ் ஆக்டராகவும் இருந்துட்டு வராரு. ஊபி அவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களை பார்த்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்காராம். ஸோ அவரை இவரு தூரத்துல இருந்தே பார்த்து வாட்ச் பண்ணி என்னெல்லாம் சார் பண்றாரு, நம்ம அவரை வச்சு என்ன பண்ண போறோம், இதெல்லாம் இவர் ஒவ்வொரு டைமும் யோசிப்பாராம். அவர் கூட நடிக்கிறதுலாம் மிகப்பெரிய வரம் எனக்கு. அவர் வேற மாதிரி அவரை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம், டைம் பத்தவே பத்தாதுன்ட்டு இவர் பேசுற ஒவ்வொரு இன்டர்வியூலையும் ரஜினி சாரை ரொம்பவே பெருமையா பேசுவாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ரஜினி சாரும் கன்னட மாநிலத்துல இருந்தா வந்தாரு. இப்போ ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அதே மாதிரி தான் ஊபி அவர்களும் கன்னட மாநிலத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இருக்காரு. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காரு. அவர் இப்பதான் வந்தாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. அவர் கிட்டத்தட்ட பல வருடத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு. இவரு 6th படிக்கும் போது டிராமா நடிச்சாராங்க. அந்த டிராமாவை பார்த்து அங்க இருக்கிறவங்களாம் கை தட்டி ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணாங்களாம். அப்ப இவரு நினைச்சாராம், நம்ம என்ன ஒரு டிராமா தானே நடிச்சோம், அதுக்கு எதுக்கு இவ்வளோ பேர் கை தட்டுறாங்க அப்படின்ட்டு அப்போதான் இவர் யோசிச்சாராம். நம்ம நிறைய எழுதணும், நடிக்கணும், இது போலலாம் இவர் அப்பவே முடிவு பண்ணியிருக்காரு. அந்த வகையில் அந்த ஒரு கிளாப்ஸ்க்காக இவர் ரைட்டிங்ல ரொம்ப நல்லாவே சின்ன வயசுல இருந்து நிறைய கதையெல்லாம் எழுதுவாராம். மோனோ ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்கூல் காலேஜில் இவர் தான் டாப் லெவல்ல இருந்திருக்காரு. ஸோ இப்படி ஒரு சின்ன வயசுலேயே ஒரு விதை போட்ட மனுஷன் தான் இவர். இப்போ பல பேருக்கு முன் உதாரணமாகவே வள வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் 1995 ஓம் அப்படின்ற படத்தை இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிலாம் கூட சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அங்க இவர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதை தொடர்ந்து இங்க சத்தியம் அப்படின்ற படத்துல வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. முடியெல்லாம் வச்சு ஒரு பயங்கரமான ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ அது எந்த படம் எல்லாருக்கும் தெரியும். ஆமாங்க, விஷால் அவர்களுடைய சத்தியம் படம் தான். இந்த படத்துல இவர் வில்லனா நடிச்சாலும் இவர் எல்லாரும் செகண்ட் ஹீரோ ரோலாவா தான் பாக்குறாங்க. அவருடைய ரசிகர்கள் கண்டிப்பா இவருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்ட்டு அப்பவே எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அவர் பல வருடமா இங்க நடிக்காம இருந்துட்டு அங்கேயே இருந்ததுனால அங்க இவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு. இப்பதான் இவரு கூலி படம் மூலயமா ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடியே இவரு யூஐ அப்படின்ற படம் மூலயமா தமிழ் ஆடியன்ஸ் மனசுலயும் இடம் பிடிச்சாரு. அந்த படத்தை இவரு ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாம ஆக்டும் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு நடிகர், நல்ல ஒரு மனிதரா இவரு அங்க இருக்கிற மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. இவரை பத்தி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவருடைய மனைவி ஒரு நடிகை. ஆமாங்க, ராஜா, ராஜ்யம், காதல் சடுகுடு இது போல படங்கள்ல நடிச்ச ஹீரோயின் பிரியங்கா திரிவேதி, இவங்க தான் இவருடைய மனைவி. இந்த ஒரு கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு காதல் கதையே இருக்கு. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி இருந்திருக்காங்க. 2 படங்கள் நடிச்சிருக்காங்களாம். ஸோ 2 படம் ஒர்க் பண்ணும் போது ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்க ஆரம்பிக்குது. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி ரீதியா 2 பேரும் க்ளோஸ் ஆகுறாங்க. அப்புறம் தான் இவர் பாம்பே விட்டு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணும்போது ஒரு பீச்சில், உன்னை விட்டு எனக்கு பிரிய மனசே இல்லை, உன் கூடவே நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதே மாதிரி நீயும் என் கூட இருக்கியா, அது இப்போ கிடையாது, வாழ்நாள் முழுக்க என் கூட இரு அப்படின்ட்டு ஒரு பீச்சில் ப்ரப்போஸ் பண்ணாராம். அந்த ஒரு ப்ரப்போசல் நடக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்களாம். ரொம்ப சிம்பிளாக டீசெண்டான ஒரு ப்ரப்போசலாக இருந்திருக்கு. இப்போ இருக்கிற மாதிரி ரொம்ப அலப்பறை பண்ணிட்டுலாம் அப்போ இல்லை. ஒரு ஃபோட்டோஸ் கூட இவங்க காதலிக்கும் போது எடுத்தது கிடையாதாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு டீசெண்டான லவ்வாக தான் இருந்திருக்கு. காதல்னால் என்னன்னே தெரியாத காலகட்டத்தில் இவருக்குள்ள காதல்லாம் வருமா அப்படின்ற கேள்விலாம் இருந்த சமயத்தில் பிரியங்கா தான் ஒரு தேவதை மாதிரி இவருடைய வாழ்க்கையை மாற்றிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மேரேஜுக்கு அப்புறம் பிரியங்கா பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கூட நடிக்கிற வாய்ப்பு நடிக்க முடியாம போச்சாம். இதை அவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு 2 படத்துல ரொம்பவே சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. குறிப்பா தயிர் சாதம் அப்படின்ற ஒரு ரோல் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. இந்த ரோலை இவங்களை தவிர வேற யாராலையும் பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு
அளவுக்கு நல்லா நடிச்சிருப்பாங்க. இப்போ இவங்களும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஸோ அவங்களுடைய ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால தான் இவங்க அவங்க ஃபேமிலிக்காகவே இருந்துட்டாங்க. பசங்களாம் வளர்ந்ததுனால திரும்பவும் இவங்க சினிமா பக்கம் வராங்க. கண்டிப்பா அப்ப இருந்த மாதிரி இவங்க இல்ல. அவங்களுடைய ஃபேஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனா இவங்களுடைய கணவர் ஊபி அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படி போலாம், எப்படி வந்து நம்மளே வந்து மெருகேற்றிக்கணும் இப்படிலாம் சொல்லி இவர் வந்து அப்ப எப்படி இருந்தாரோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். இவரு இங்க இருக்கிற தமிழ் படங்களை ரொம்ப விரும்பி பார்ப்பாராங்க. அந்த வகையில இவருக்கு என்னென்ன படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னா ரஜினி சாரோடைய ஜெயிலர், அதுக்கப்புறம் பிதா மகன், தளபதி, அதுக்கப்புறம் மணி சாரோடைய படங்கள், சங்கர் சாரோடைய படங்கள், இது எல்லா படங்களையும் பார்த்து ரசிப்பாராம். அந்த படத்துல இருந்து இவர் லேர்ன் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும்னு நினைப்பாராம். அதுலயும் குறிப்பா இவர் வந்து தமிழ் படங்களையும் அங்க ரீமேக் பண்ணியிருக்காரு. அது எந்தெந்த படங்கள்னா இதே ரஜினி சாரோடைய அண்ணாமலை, கமல் சாரோடைய தேவர் மகன், விக்ரம் சாரோடைய பிதா மகன், அதுக்கப்புறம் காஞ்சனா, இப்படி ஒவ்வொரு ஜோனரும் வித்தியாசமா இருக்கும். அந்த ஜோனரை இவர் எந்த அளவுக்கு எடுத்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இவர் எடுத்திருக்காரு. இதுல முக்கியமா காட்ஃபாதர் அஜித் அவர்களுடைய வித்தியாசமான நடிப்புல வந்த படம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தை எப்படியா அவர் அப்படி நடிச்சாரு அப்படின்னு அவரே ஷாக் ஆகி அதை ஒரு ஆர்டிஸ்டா நான் பார்க்கும் போது என்னால முடியுமா அப்படின்ற கேள்வி இவருக்குள்ள வர அளவுக்கு அஜித் அவர்களை இவர் ரொம்பவே வியர்ந்து ரசிச்சிருக்காராம். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் எடுத்ததும் டைரக்டர் ஆகல, ஏடியா தான் இருந்திருக்காரு. காசிநாத் அவர்கள்கிட்ட தான் இவர் வந்து டைரக்ஷன்லாம் கற்றுக்கிட்டாராம். ஒரு பாயிண்ட்ல ஏன் நம்ம ஏடியாவே இருக்கணும், நம்மளே டைரக்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி டைரக்ஷன்ல இறங்கியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா இவர் வந்து ஒரு படத்தை பார்க்குறாருன்னா அதுல இருந்து என்ன லேர்ன் பண்றோம் அதையும் தாண்டி ஒரு ரசிகரா மட்டும் தான் இவர் பார்ப்பாராம். அதே மாதிரி தான் இவருடைய படங்களையும் ஆடியன்ஸ் தான் வந்து முடிவு பண்ணணுமா. ஸோ கான்செப்டை தாண்டி ஆடியன்ஸ் தான் இங்கே ஹீரோவாக இருக்கிறாங்க. அவங்க தான் ஒரு படத்தை பேன் இந்தியாவாக மாற்றுறாங்க. ஸோ இப்போ வந்தது கிடையாது பேன் இந்தியா, முன்னாடியிலேருந்தே இருக்குது. இப்போ சோஷியல் மீடியா வந்து ரொம்ப டெவலப் ஆனதுனால அது ரொம்ப பெருசாக தெரியுதுன்ட்டு ரொம்ப கிளியரான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் கூலி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கே உபேந்திரா அவர்களுடைய படங்கள்லாம் ரொம்ப பிடிக்குமா. அவருடைய படத்துல இருந்து நம்ம ஏதாவது எடுத்துக்க முடியுமா, அதை அவருடைய ஆடியன்ஸ்க்கு அதை அப்படியே வந்து கொடுக்க முடியுமான்னு நினைப்பாராம். அதனால தான் இப்போ இவர் இந்த படத்துல சூஸ் பண்ணியிருக்காராம். இவர் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆனதுக்கு முன்னாடியா இருக்கலாம், இல்லை மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா கூட இருக்கலாம். 7 வருடம் அடுத்தடுத்து வெற்றி படங்கள் ஒரு நடிகராக கொடுத்ததுனால டைரக்ஷனே பண்ணாமல் இருந்திருக்காரு. 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவர் டைரக்ஷன்ல இறங்கினாரு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் யூஐ படத்தை தான் இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் எந்த அளவுக்கு ஒரு ஓப்பன் அப் பர்சன் அப்படின்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார். ஆனாலும் என்ன மனசில் நினைக்கிறாரோ அதை ரொம்ப அழகாக ஓப்பனாக சொல்லிடுவார். அது மூலயமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இவர் சட்ட சிக்கலை சந்திச்சாருன்னே சொல்லலாம். ஆமாங்க, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்துகிற வகையில் இவர் பேசிட்டாருன்ட்டு இவர் மேலே கர்நாடகா அரசு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் கேஸ்லாம் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இவர் கூட மன்னிப்பு கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி நம்ம டீப்பாக போக வேணாம். ஆனால் ஆடியன்ஸ் பார்க்குறவங்களே என்ன சொன்னாங்கன்னா எங்களை பற்றிலாம் எதுவுமே சொல்லி நாங்களாம் அதை நார்மலாக பேசுகிறோமே, இதில் என்ன தப்பு இருக்குது, யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சின்னதாக பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா, ஒருத்தர் வளர்ந்து வரக்கூடாது, ஒருத்தவங்க பெரிய ஆள் ஆகக்கூடாது, அதுதான் இந்த எண்ணம்ட்டு ஆடியன்ஸே இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற வகையில் இருக்காங்க. அந்த வகையில் இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.